ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்திலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசும்படியாக ஆண்டவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நம்மை வழி நடத்தும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய நாளை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலே சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எந்த தேவைகளோடு கூட அருமையான பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறார்களோ, அருமையான பிள்ளைகளுடைய தேவைகள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நன்மையின் சமயமாக மாற்றி கொடுக்க போகிற அன்புக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தர் மேன்மையான காரியங்களிலே எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இந்த வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யும், மகத்துவமான காரியங்களை செய்யும், அற்புதமான காரியங்களை செய்யும். கரத்தில தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்லும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கு ஒரு காரணப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருந்தார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமாக, என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்புமானவராக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் முழுமையான நம்பிக்கையை நாம் வைக்கும் போது, கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு சார்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய சமூகத்திலே நம்மை முழுமையுமாக அர்ப்பணிக்கும் போது நாமும் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் என் ஜீவனாக இருக்கிறார், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், அவர் என் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் என்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். மனிதன் எனக்கு எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாது, எந்த மனிதனும் எனக்கு எதிராக வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் உண்மையான இருதயத்தோடு கூட சார்ந்து கொள்ளும் போது, தேவனை நாம் முழுமையான இருதயத்தோடு தேடும் போது, அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். என் சத்துருக்கள், என் பகைஞருமாக்கிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று அவர் எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும்
ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையாக கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் வெற்றியை தான் நம்ம முதலாவது வாசித்த காரியம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். ஒரே ஒரு காரியம் எல்லாவற்றை பார்க்கிலும் மிக முக்கியமானதாக சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா நம்பிக்கைகளை விட, உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களை விட, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விட, எல்லா காரியங்களை விட அவர் ஒரே ஒரு காரியத்தை நாடுகிறார். ஒரே ஒரு காரியத்தை அவர் தேடுகிறார். என்ன தேடுகிறார்? நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நான் தங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரே, நான் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும் அப்படி சொல்லி அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில புதிய ஏற்பாடின் காலத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யாரு ஆலயமாக இருக்கிறோம்? நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் கூட இருந்து, தேவன் எப்போதும் நம்மை வழிநடத்தும்படியாக நம்மை விட்டு கொடுக்கும் போது, தேவனுக்கு நேராக நம்மை முழுமையுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு அவர் நம்மை நீங்களாக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் போது மற்றவைகள் எல்லாம் கூட தானாக கொடுக்கப்படும். ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவதற்கு பதிலாக மற்ற எல்லா காரியங்களையும் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆண்டவரை தேடும் போது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் போது, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில உண்மையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனா அதை பார்க்கலாம், எந்த ஆசீர்வாதங்களை தர வல்லமை உள்ள, நம்மை செம்மையான பாதையில நடத்த போதுமானவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து, என்னுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் இருக்கணும், என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய சரீரத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். என்னுடைய சரீரம் எந்த விதத்திலையும் தேவனுடைய மகிமையை இழந்து விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில வந்து விடக்கூடாது. நான் தேவனுடைய ஆலயமாக இருந்து எப்போது தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்க வேண்டும். என் தேவனுடைய வார்த்தை என் மேல் தங்கி இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை நான் நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுக்கு நேராக நம்மை விட்டு கொடுக்கும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் உண்மையான இருதயத்தோடு நோக்கி பார்க்கும் போது, நாம் அவருடைய ஆலயமாக மாறும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் நான் விரும்பும் போது, ஆண்டவர் நம்ம எப்படி பாதுகாக்க பாத்தீங்கன்னா, தீங்கு நாளிலே அவர் என்னை தமது கூடாரத்தில் வைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கன்மலை மேல் உயர்த்துவார். கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில தீமையான காரியங்கள், உபத்திரவங்கள், சோர்வுகள், சோதனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தையின் மேல் கவனமாய் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்ற காரியம் இதுதான். அவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தணும். அவர் உங்களோடு கூட, அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த, அவர் என் வாழ்க்கையில வெளிச்சமாக, அவர் என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் பலனாக இருக்கும் போது, எந்த ஒரு மனிதரும் நமக்கு எதிராக பல உலகத்திலே பார்க்கும் போது, உலகத்திலே யாரை நம்புறதுன்னு நமக்கு தெரியல. நல்ல நண்பனை போல நம்மோடு கூட சேர்ந்து பழகுறாங்க. ஆனா சில சூழ்நிலைகள் வரும்போது நம்மை கைவிட்டு ஓடிவிடுகிறார்கள். சில நேரங்கள்ல கூடயே இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் கூட இருக்கிறாங்க. ஆனா பின்பக்கத்துல போய் நமக்கு நேராக எதிராக பல தீமையான சூழ்ச்சியான காரியங்களை செய்கிறார்கள்.
ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சத்துருக்கள் பகைஞ்ச என்ன மாம்சத்தை பட்சிக்க என்ன நெருக்குகையில் யார் இடறி விழுந்தார்கள், நான் இடறி விழ மாட்டேன். யார் நினைக்கிறாங்களோ, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பிள்ளையாக நீ இருப்பாயானால், கர்த்தரை நீ எல்லா காரியங்களிலும் சார்ந்து கொள்வாயானால், என் தேவன் எனக்கு போதும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையான பாதையில நடத்தி தருவார், அவர் என் கூட இருந்தா போதும்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக நம்மை முழுமையா தாழ்த்தும் போது, உனக்கு எதிராக யார் யார் தீமையான காரியங்களை, பொல்லாத காரியங்களை நினைத்து உனக்கு எதிராக தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உன்னை நெருக்கிறார்களோ, அவர்களே அந்த காரியத்திலே இடறி விழும்படியான ஆண்டவர் கிருபை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதுல நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர்கிட்ட நான் நம்பிக்கையாக இருக்கும்போது, என் வெளிச்சமாக தேவன் இருக்கும்போது, என்னை ரட்சிப்பவராக தேவன் இருக்கும்போது, என்னை பாதுகாப்பவராக தேவன் இருக்கும்போது, நான் யாரை கண்டு பயப்படணும்? எனக்கு எதிராக என்னுடைய சொந்த பிள்ளை வரலாம், எனக்கு எதிராக ராஜாக்கள் எழும்பலாம், ஆனா யார் எழும்பினாலும் நான் தேவனை உண்மையாக சார்ந்து கொண்டு இருப்பேன். ஆனால் நான் தேவனை உண்மையாக தேடிக்கொண்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய கண்கள் தேவனை உண்மையாக பார்த்து கொண்டிருக்குமானால், நான் தேவனையே நோக்கி பார்த்து ஆண்டவரை மாத்திரம் நான் சார்ந்திருப்பேன். ஆனால் எந்த ஒரு மனிதனாலும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. ஒரு பாளையமே இறங்கி வரலாம், ஆனா ஆண்டவர் என் கூட இருந்தார்னா, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரத்தை எந்த ஒரு மனிதனாலும் தொட்ட முடியாது என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது. அவர் சொல்றாரு, தீங்கு நாளில அவர் என்ன எங்க வைக்கிறாரா? அவருடைய கூடார மறைவுல மறைத்து வைத்து என்னை பாதுகாத்து கன்மலையின் மேலே உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஏசப்பா உங்க வாழ்க்கையில கன்மலையானவராக இருக்கிறாரா? எல்லாவற்றிலும் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில இம்மட்டுமாக நடத்தின எபனேசர் இன்னும் என்ன நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவருக்கு நேராக முழுசா விட்டு கொடுத்திருக்கிறோமா? அல்லது சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டாம். சோர்வுகள் எந்த சூழ்நிலையில சோர்ந்து போக வேண்டாம். சோர்வுகளை சத்துருவானவன் கொண்டு வரலாம். சத்துருவானவன் பலவிதமான தீமையான காரியங்களை நினைத்து உங்களுக்கு எதிராக கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவரை நாம் உண்மையாக சார்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய இருதயத்திற்கு நேராக நம்மை விட்டு கொடுக்கும் போது, கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்மை தாழ்ந்து விட மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். இரத்த கோட்டைக்குள்ளே அவர் நம்மை மூடி மறைப்பார். அவர் தமது கூடார மறைவிலே நம்மை மூடி மறைத்து கன்மலை மேல் உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளையே, கருமையான தேவனுடைய சகோதரனே, கருமையான தேவனுடைய சகோதரிய, உங்க வாழ்க்கையில கால நேரத்துல தேவனுடைய சமூகத்துல நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய ஆலயமாக இருக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவரே நீர் என் கூட வாசம் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில யார் என்ன செஞ்சாலும், எனக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கினாலும், எனக்கு எதிராக பலவிதமான தீமைகளை நினைச்சாலும், எனக்கு எதிராக சத்துருக்கள் பல விதங்களில் என்னை நெருக்கி என்னை அழித்து போடணும்னு நினைச்சாலும், ஆண்டவரே அவர்கள் எனக்கு எதிராக சதி திட்டம் தீர்த்தினாலும், அவர்களே அதுல இடறிவுகளை பண்ணக்கூடிய தெய்வம் நீர் என் கூட இருக்கிறீர். நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு மனிதனை குறித்தும் நாம் பயப்பட வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில எந்த குறித்தும் நான் பயப்பட வேண்டாம்ன்றவரை நான் உண்மை மட்டும் சார்ந்திருந்தா போதும். நீர் மட்டும் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைப்போம் சொல்லுவோம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம்னா, ஆண்டவர் என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை கன்மலை மேல் உயர்த்தி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் அவர்! கன்மலை மேல் உயர்த்துகிறார். கூடார மறைவிலே மறைத்து வைத்து ஒளித்து வைத்து, அவர் என்னுடைய சின்ன பிள்ளை, என்னால தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம்,
உள்ள கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 26வது அதிகாரத்துல கூட அவர் சொல்றாரு. அவர் சங்கீதம் 26வது அதிகாரத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரனுக்கு எப்போதுமே தேவனுடைய சமூகத்துல இருப்பது அவருக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 26வது அதிகாரம் 8வது வசனம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். எப்போதும் அவருக்கு தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் எப்போ நிறைந்திருக்கணும். ஆண்டவரே, நம்ம வாழ்க்கையில அப்படி விரும்புறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு நாள் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நாள்ல என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து உங்களுடைய பிரசன்னத்தை நான் இழந்து போக கூடாது. ஆண்டவரே, என்னுடைய கண்களினால நான் தேவையில்லாதவைகளை பார்த்து உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்து போக கூடாது. ஆண்டவரே, என்னுடைய காதுகளினால தேவையில்லாதவைகளை கேட்டு, தேவையில்லாத உலக பிரகாரமான காரியங்களை கேட்டு, பிறரை இயலுகிற காரியங்களை கேட்டு உம்முடைய பிரசன்னத்தை நான் இழந்து போக கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய சிந்தையில நான் தேவையில்லாதவைகளை சிந்தித்து உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போக கூடாது. எப்பவுமே நான் உங்களுடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சித்து அதன்படி நடக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும், அது என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப அதிகமா பாதுகாக்கணும் அப்படி சொல்லி ஒரே ஒரு நோக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும்போ, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் நம்ம கைவிடவே மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை தேடுகிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்கேற்ற கிருபை ஆண்டவர் கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய முகத்தை தேடும் போது, ஆண்டவருடைய கண்கள் நம்மை காணும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எதுனால ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாள்ல நான் உமக்காக உடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி நீங்க உண்மையான இருதயத்தோடு கூட ஆண்டவரை நீங்க நோக்கி பார்க்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக நீங்க எழும்பும் போது, ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். தீமைகள் அணுகாது, சத்ருவால தொட முடியாது. சத்ருவுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில எப்பவும் ஆண்டவரை நோக்கி பார்த்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருந்த போது, எப்படி என் தேவனால் அவர் பாதுகாக்கப்பட்டு அவரை உயர்ந்த ஸ்தானத்திலே கண்மலையின் மேல் கொண்டு நிறுத்தினாரோ, அதே வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்கள் அவர்களே இடறி விழும்படியாக சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்குவார். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களை காணும்படியான நாட்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக துன்மார்க்கமாக செயல்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி வைராக்கியத்தோடு யுத்தம் செய்கிறார் என்பதை நீங்க காண முடியும். ஆனா ஒரே ஒரு காரியம்,
கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய தேவனோடு கூட இருக்கிற உறவுல, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், உம்மோடு நான் நெருங்கி வரும்படியாக விரும்புகிறேன், கிருபை செய். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நேராக விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்களை அவர் தன்னுடைய கரத்துக்குள்ளாக வைத்து, கூடார மறைவுள்ளே வைத்து, எந்த ஒரு நாசமும் மோசமும் தீமை அணுகாதபடிக்கு பாதுகாப்பதற்கு, கண்மலை மேல் உயர்த்தி வைப்பதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்படியே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக திருப்பலாமா? அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நாளிலே நாங்கள் தியானித்தது போல, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் நாங்க பல காரியங்களினால ஆக்குப்பை ஆகி இருந்தாலும், பிஸியா இருந்தாலும், பல வேலைகள் எங்களுக்கு இருந்தாலும், பல நெருக்கடிகள் இருந்தாலும், நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எது இருந்தாலும், ஆண்டவரே தாவீது ராஜா எப்படி தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை எல்லாவற்றிலும் நாடினாரோ, எல்லா நேரமும் அவர் விரும்பினாரோ, கர்த்தரே கூட இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல நான் ஆராய்ச்சி செய்யணும், தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பினது போல, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீர் எங்க கூட எப்பவுமோ இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும்னு கேட்க முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் நம்மளே எதிர்பார்க்கிறார். என் மகன் என் மகள் மற்றவர்களோடு இருப்பதை பார்க்கலாம், உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபடுவதை பார்க்கலாம், என் சமூகத்தை அதிகமாக நாடுக பிரியமுள்ளவனாக இருக்கிறான் அல்லது பிரியமுள்ளவளாக இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மேல் சாட்சிக்கு பகர முடியுமா? எதை செய்தாலும் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஆண்டவரே நான் இந்த நாள்ல எல்லா நேரமும் நான் உம்மோடு கூட இருந்தா எப்படி இருக்கணும் உள்ளதை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. எதை செய்தாலும் ஆண்டவருக்கு ஒரு துதி, எதை செய்யும் போது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது, எதை செய்யும் போதா எசப்பா என் கூட இருங்கன்னு கேட்பது. ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. என்ன சின்ன காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியங்களை செஞ்சாலும் சரி, எசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்க தானே ஆண்டவரே, கேட்டு கேட்டு பண்ணுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஸ்தோத்திரித்து எல்லா நேரம் ஆண்டவரை துதித்து துதித்து, வெளியரங்கமா நீங்க துதிக்கணும்னு அவசியம் இல்ல, மற்றவர் பார்க்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல, இருதயத்தின் ஆழத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எசப்பா ஸ்தோத்திரம், எசப்பா ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய கருத்துல நம்மை விட்டு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு சங்கீதக்காரன் ஏதோ ஒரு நாள் அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கல, ஒவ்வொரு நாளும் ஒரே காரியத்தை நாடுகிறார், ஒரே காரியத்தை வாஞ்சிக்கிறார். ஆண்டவரை மற்ற உண்மையா நீங்க தேடினீங்கன்னா, உண்மையா ஏசப்பா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் உங்களை ஒவ்வொரு போதும் கைவிட மாட்டார், கரம் பிடித்து நடத்துவார். அப்பாவுக்கு பிள்ளைகளுடைய தேவை தெரியும், நடத்துவார், செய்வார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, எல்லா காரியங்களையும் ஏசப்பாவோடு இருப்பதை விட்டுறோம். ஏசப்பா என் கூட இருக்கணும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, எப்பப்பெல்லாம் நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவைப்படுதோ
ஒரு பிசினஸ் தான் நம்ம பண்றோம். ஆண்டவரே நீர் எனக்கு இது தாரும், ஆண்டவரே நீர் எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு இதை செஞ்சிரும், ஆண்டவரே நீர் எனக்கு இப்படிப்பட்ட காரியம், இப்படிதான் நம்ம பேசுறோமே தவிர ஆண்டவரே நீ என் கூட இருக்கணும் அப்பா. ஒரு நல்ல நண்பன்ட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அதே போல நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஏசப்பா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி ஏசப்பா மாத்திரம் நினைச்சு துதிச்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை உயர்ந்த கன்மலையின் மேல் நிறுத்துவார், உயர்ந்த கன்மலையின் மேல் நிறுத்துவார். அவர் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, கூடார மறைவிலே அவர் உங்களை மறைத்து கன்மலையின் மேல் நிறுத்துவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக மாறினாரா, ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாரா? அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆண்டவரே இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே இந்த அருமையான தருணத்திற்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்குமாறாத தேவன், உண்மையுள்ள தேவன், நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான பிள்ளைகள், இந்த கால நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் தியானித்தது போல கர்த்தரிடம் ஒன்றை கேட்டு, ஒன்றையே நாடி, ஒன்றையே வாஞ்சித்து உங்களுடைய சமூகத்தை மாத்திரம் தேடக்கூடிய கிருபையை தருவீராக. அப்பா, நீர் எங்களை கூடார மறைவிலே மறைத்து வைக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வோடு கூட, ஒரு பயத்தோடு கூட, ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நேர்ந்து விடுமோ என்று சொல்லி பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பயத்தை மாற்றி போடுவீராக, திகிலை வாய்ச்சி போட்டுவீராக. பல நாட்கள் ஆண்டவரே இரவு நேரங்களிலே ஆண்டவரே பலவிதமான கனவுகள், பலவிதமான ஆண்டவரே தவறான கொல்லாத பிசாசானவனுடைய கிரியைகளினால தூக்கம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே சோர்வோடு கலக்கத்தோடு சத்துருவனுடைய போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மூக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வீராக, ஆசீர்வாதமான நன்மைகளை கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகள் மேல் காணப்படுவதாக. நீதியின் சூரியன் அவர்கள் மேல் உதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய எதிர்கால வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த நோக்கங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ தடைகள் இருக்குமானால், பொல்லாத பிசாசானவனுடைய தடைகள், மனிதராலே வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து கட்டுகிறோம். அப்பா, ஒரு விடுதலை நீ உருவாக்கி கொடுப்பீராக. அருமையான பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஊற்றி கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, விலவீனத்தோடு கூட சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை கொடுப்பீராக. கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலும் உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலும் உடைய நன்மை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளை என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகைக்கு நீங்களை ஆயத்தப்படுத்தும், உடைய வருகைக்கு நீங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவை எல்லா நேரங்களிலும் சுமந்து செல்லுகிற கழுதை குட்டிகளாக எங்களை மாற்றுவீராக. அன்பின் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களெல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் ஆய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.